கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. பட் தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு பேச முடியாது. யார் அடிச்சது? எந்த அயோக்கிய அடிச்சான்னு தெரியல சார். ஆனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. ஒருவேளை மீசக்காரன் போட்டு கொடுத்தானா இல்ல அவன் பூட்டானா? ஐயோ நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனா என்ன காரணத்துக்காகடா அவனை அடிச்சு கொன்னேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குடும்பமான ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுதுடா. இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி கல்யாணம் நடத்த முடியும்? இத பாருங்க, இப்போ பிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தை விட்டா இன்னும் 2 மாசத்துக்கு நல்ல முகூர்த்தமே கிடையாது. வார்த்தைக்கு வார்த்தை எழவு எழவு சொல்லியிருந்தார். அவரோட எழவு விழறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுடணும்னு ஆசைப்படுறாரு. என்னமோ சொல்ல ஆசைப்படுறேன், இளவ கன்வே பண்ண முடியாம தவிக்கிறான். இது கூடயா புரியல? கல்யாணத்தை சட்டுப்பட்டுன்னு நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஏய் நான் எங்கடா அப்படியே சொல்றான்? ஆமா, இந்த இழவோட நான் எவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்கேன். இது கூடயா புரியாது எனக்கு? என்ன நடந்ததுன்னே தெரியாம தனி ட்ராக்ல போறான் அந்த ஐயா. ஏலே ஒண்ணு கண்டிஷன் எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு. அடிச்சவருக்கானே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி ரத்த வெறி பிடிச்சு பேய் தரமா அடிச்சிருக்காயா? இத டாக்டர் சொன்னாரா? அறிவட்டு கிடக்குறானே அவனே சொன்னான். என்னது அறிவு இருக்கும் உனக்கு? அவனே பேச முடியாம கிடக்கான். நர்ஸ் சொன்னான். ஆமா, அடிச்சவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சாங்க கூட தெரியல. ஒரு இன்ச்சு கூட தெரியலையா? தெரியல. அம்மாடி நான் பொழைச்சேன். ஏய் பெருக்கு பொழைச்ச கிளச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அவர் பொழைச்சா 4 ஏழைங்க பொழைச்ச மாதிரி, அந்த 4 ஏழைங்களை நானும் ஒருத்த மாதிரி. மாசமான கை நீடி சம்பளம் வருது என்கிட்ட. விஸ்வாசத்தை அவங்ககிட்ட காட்டிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளாவே மகன உன் மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு கூட தான் பல பேர் மேல சந்தேகம். நான் யாரை எனக்கு கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்றது? எல்லாம் கன்ஃபியூஷன் தான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசும்போது ஏன்பா பேசாம இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான் இருந்தோமா. ஆனா அவன் அடிபட்டு சுயநினைவே இல்லாம இருக்கான். அவன் இருக்கிற நிலைமையில எப்படிமா சொல்ல முடியும்? டாட், என்ன அங்கிளுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. டேய் நான் யாருகிட்டும் சொல்ல மாட்டேன். எங்கிட்ட மட்டும் உண்மை சொல்லிடு. என்னுடைய மீசக்கார பைனான்சியரை மரண அடி அடிச்சது நீ தானே? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மேலதான் சந்தேகம். நான் யாரையாவது அடிக்கணும்னா அந்த பிளாக்மெயிலர் தான் அடிப்பேன். பாவம் இந்த பாயிலா ஜீவன் கெட்ட வார்த்தை பிராணி இதே நான் அடிப்பேன். உங்களுக்கு போக போக தான் தெரியும் வாட்டர் இது பால் இதுன்னு. ஆமா வக்கடையா வாயிலேயே பேசு. உங்க பையன் தானே? ஒரு நிமிஷம் கொஞ்சம் வாங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வராங்க. டெலிகிராம் வந்திருக்கு. வெரி குட். நாளையில இருந்து நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சொல்றீங்க குட்டி பப்ளி வாஸ். டேய் ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு ஆட்டம் போடாதீங்கடா. நாளைக்கு மொத்த பேரையும் தூக்குறேன்டா. டைம் என்ன? ஆமா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். டைமுக்கு வராது இந்த பஸ். வந்துருச்சு. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹேய் இவன் யாரு புதுக்குள்ள? ஹாய் சந்திரா. வெல்கம் வெல்கம். இதுதான் அன்னைக்கு நீ சொன்ன அதுவா? இல்ல இவங்க வந்து ஐ அம் ஆஷா. ஐ அம் பாஷா. ஏய் மைக்கேல் பேர மாதிரியா? ரைமிங்கா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். ஓஹோ, ஏதோ பெரிய ஆளுன்னு சொன்னீங்க. இவர் ரொம்ப சின்ன பையனா இருக்காரு. பாக்குறதுக்கு தான் அப்படி சொல்றேன். என்ன பத்தி? உன்னை பத்தி என்ன இருக்கு சொல்ல? சரி ட்ரை பண்றேன். இவன் ஆள் பாக்குறதுக்கு தான் குட்டி, ஆனா பெரிய விஷயம்லாம் செய்வான். போதுமா? பிறக்கிற குழந்தைக்கு அப்பனா நடிக்கிறதுக்கு இந்த குள்ளனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? தமிழ் கல்ச்சரையே கொலாப்ஸ் பண்ற உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. நம்ம டிராமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்ன பண்ணு நான் உனக்கு சொல்லி தரேன். வா பேசிட்டே போறோம். ஓகே, நீ பின்னாடியே இருமா. அப்பதான் வண்டி பேலன்ஸ் ஆகும். இன்னைக்கோட உங்க ஆட்டோ க்ளோஸ் தான். ஏய் ஏய் ஜூலி. ஐயோ அட இளவெடுத்த நாயே, உனக்கு பால் எடுக்க ட்ரைனிங் கொடுத்து தப்பா போச்சு. பாம் எடுத்துட்டியே. அட சரி முடிச்ச நாயே கிட்ட வராத. ஏய் வராத. ஏய் வராத. அது பால் இல்ல பாம். த்ரோ ஜூலி த்ரோ த்ரோ. அட சரி முடிச்ச நாயே சொன்னா கேளு. பின்னால வராத. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் வராத. ஏய் வராத. ஏய் வராத. அட வராத. ஏய் வராத. யாரியா? என்ன வேணும்? வராத. அட வராத. ஜூலி.
ஐயோ 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 ஐயோ. தவர் எப்படியாவது அந்த பொண்ணு உன்னோட வைஃப்னு வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிடணும். ஓகே? அந்த பொண்ணோட பேரு இந்து, மறந்துடாத. அந்த பொண்ணு பேர் இந்து தான் சொன்னேன். அந்த இந்துவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கேன். போதுமா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கில்லாடியா இருக்காரு. ஐயோ, இதெல்லாம் இவனுக்கு சர்வ சாதாரணம். இவன் பெரிய கிரிமினல். ஆனா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம என்கிட்ட 50,000 ரூபாய் கேட்கறான். 25,000 ரூபாய் அட்வான்ஸ் வேணுமா? ஏய், ஃப்ரெண்ட் என்ன டின்னருக்கா கூப்பிட்டுருக்க? ஃப்ராட் வேலை பண்ண தானே கூப்பிட்டுருக்க. அப்ப கேட்க கூடாதா? எடு. டேய் சந்துரு, உன்ன மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற சண்டாளங்களுக்கெல்லாம் உன் சாவு ஒரு தேரியா இருக்கட்டும். இந்த துப்பாக்கியில தோட்டா தீர வரைக்கும் உன்னை சுட்டுக்கிட்டே இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த குச்சி கொஞ்சம் தூக்குறீங்களா? டேய், எது இது குச்சியா? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்கொயரில அப்புறம் வச்சுங்க. 12 ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருக்கேன். உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. என் ஒய்ஃபுக்கு சொல்லி ஒரு பெக்கு சூடா காப்பி கொடுக்க சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் இங்க என்ன வேலை பாக்குறாங்க? என் ஒய்ஃப் இங்க பொண்டாட்டியா வேலை பாக்குறாங்க. அப்பா, அண்ணா. பெர்ஃபெக்ட். யார் இவன்? முழிக்கிற மொழியே சரியில்லையே. இது எங்க ஃபேமிலி லுக். இதை வச்சு என்ன தப்பா இட போட்டுறாதீங்க. எதுக்கு நம்ம 2 பேரும் வளவலன்னு பேசிட்டு என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. அடியாய் இடியட். யாரு பொண்டாட்டி யாரா கூப்பிடுறது? இவன் ஆளு ஹைட் வெயிட் மொழியெல்லாம் பார்த்தா பெரிய ரோடியா இருப்பான் போல இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசுவானா? பேசாம அதை கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அம்மா, அத வர சொல்லுமா. எங்கடி இருக்க? வாடி. என்ன கூப்பிடுறது காதலே இல்லையா? என்ன இந்த குள்ள குறுக்க போறா? வாட் டிஸ்டர்பன்ஸ்? வாடி. வாய நய வஞ்சகி. ஏண்டி கட்டின சேலையை மாத்திர மாதிரி கட்டின புருஷனை மாத்திர ராட்சசி தாண்டி நீ. எங்கடி என் குழந்தை? குழந்தையா? யார் நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குற? என்னையே தெரியலையா? 1995ல பாப்பநாயகம் பாலத்துல நான் பஞ்சாயத்து போர்டு கிளர்க்கா இருந்த போது என் பக்கத்து சீட்ல நீ டைப்பிஸ்டா இருந்த. உன்னை தள்ளிக்கிட்டு போய் தூக்கநாயகம் கோயில்ல வச்சு தொட்டு தாலி கட்டணும். நான் இப்ப சொல்றேன், எல்லாரும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கீங்க. இவ ஏன் என்னை விட்டு ஓடினா தெரியுமா? இவருடைய ஆரம்ப வாழ்க்கைக்கு ஏன் சம்பளம் பத்தல. இவ கட்டி இருக்க புடவைக்கும் இவ போட்டிருக்க லிப்ஸ்டிக்கும் என் வருமானம் பத்தாம தான் இவ என்னை விட்டே ஓட்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மனம் திருந்தி புருஷன் கொண்டாட்டி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனம் தான் முக்கியம் நீ திரும்பி ஒரு நினைச்சேன். ஆனா நீ கல்லஞ்சிக்காரடி, வரவே இல்லை. இப்பதாண்டி தெரியுது உனக்கு மனசாட்சி மட்டும் இல்ல, மனசே இல்லடி. டேய், எதுக்கு இது என்ன? இப்படி ஒரு தங்கமான புருஷனை விட்டுட்டு ஓடி வந்த இந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது. என் பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்கிறதுக்கு நான் இன்னொருத்தனுக்கு லைசன்ஸ் தர மாட்டேன். இவரை நம்பாதீங்க. இந்த ஆள் என் புருஷனும் இல்ல, என் குழந்தைக்கு அப்பாவும் இல்ல. இவர் சொல்றதெல்லாம் போய். அடி பாவி, முழு பூசணிக்காவும் சோத்துல மறைக்கிறான். போகிற போக பார்த்தா எனக்கு உனக்கு கல்யாணமே ஆகணும்னு சொல்ல போறீங்க. டேய், ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டு இருக்காத. அந்த பொண்ணுக்கு நீதான் புருஷன் இருக்கு. என்ன ஆதாரம் வச்சிருக்க? மேரேஜ் சர்டிபிகேட்டே இருக்கு. வெரி குட் பாயிண்ட். அந்த சர்டிபிகேட்டை இவர் காட்டிட்டா இது ஏன் பொண்டாட்டி இல்ல இவரு பொண்டாட்டின்னு எல்லாம் நம்புவீங்களே. கோ. என்ன பத்திரம் தீஞ்சு போயிருக்கு. ச்சே, எல்லாம் சுத்தி சுத்தி நிக்கிறானுங்க. எய்மே பண்ண முடியலையே. என்னையா அது? ஏதோ மேரேஜ் சர்டிபிகேட் காட்டுறேன். இது டெத் சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட்டே செத்து கிடக்குது. கண்ணு தெரியாம பிச்சை எடுக்கிறவங்க கூட நல்ல சர்டிபிகேட் வச்சிருப்பான். சத்தியமா சொல்றாங்க, இதாங்க என் மேரேஜ் சர்டிபிகேட். தூக்கநாயகம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணது. கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அந்த தீஞ்சு தவிர மத்தெல்லாம் படிச்சு பாருங்க, டீட்டெயில் புரியும். பொண்ணு மாப்பிள பேரை கடை ஸ்டாம்பு என்ற பேர் இருக்கியா? ஏண்டி திட்டம் போட்டு மேரேஜ் சர்டிபிகேட் தீச்சிட்டு வந்திருக்கான். நீ எவ்வளவு பெரிய கில்லாடி. அடி, அன்னைக்கே ஒரு சவால் விட்டிய ஞாபகம் இருக்கா? உன்னை விட ஒரு பணக்காரனை கட்டி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு. ஒரு கையை பிடிச்ச பணக்கார கையை நீ எக்காடாவது போ. ஆனா என் வம்சம், என் வாரிசு, என் ரத்தத்தின் ரத்தம் என் குழந்தைய கொடுத்துரு. உங்க பிளட் குரூப் ஏ பாசிட்டிவா? நீ சும்மா இரு. ஏன் தேவையில்லாம அவர் குழப்பற? அவர் ஏற்கனவே குழம்பு இருக்காருல. அந்த மூஞ்ச பாரு, அந்த புளிய பாரு. பொண்டாட்டி பிள்ளையில விட்டு எவ்வளவு சோகமா இருக்கு. நீ ஓகே, குழந்தை உங்ககிட்ட கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உயிரே வச்சிருக்கிற குழந்தையோட பேரை கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எல்லாத்தையும் சொன்ன பாவி குழந்தை பேர் கோட்டை விட்டானே.
குழந்தையோட பேரை தானே கேட்டேன், சொல்லுங்க. என்னது பேரா? குழந்தைக்கு பேர் வச்சுதான் நானு. அதை போய் என்கிட்ட கேட்டு சில்லி கொஸ்டின். யோ நீ வச்ச பேர் தானே அது சொல்லி தொலைங்க. என்னது பேரா? என்ன பேரை போய் பெரிய விஷயமா பேசிட்டு பாருங்க சார். ஒரு குழந்தையோட பேர் சொல்லி அதுக்கு அப்பா நான் தான் ப்ரூஃப் பண்ற நிலைமை உலகத்துல எந்த ஃபாதருக்கும் வரக்கூடாது சார். என் குழந்தை பேர் நான் கரெக்டா சொல்லிட்டா நீ தான் என் பொண்டாட்டின்னு ஒத்துக்கிறியா? சரி. அப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்க. என் குழந்தை பேரு முருகன். என்னது முருகனா? இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. வெறும் முருகன் இல்ல, பட்டி பேல் முருகன். அட்டி வாங்க போற அரோகரா. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நெத்தியடி அடிக்கிற பாரு, திருத்தணி முருகன். டேய் குழந்தை பேர் என்னன்னு கேட்டா 6 படை வீடு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க. விட்டா திருப்பதியே முருகன் கோயிலும் போல் இருக்கு. நீ பயங்கரமான ஃப்ராடரா. எப்படி? பெண் குழந்தைக்கு எவனா ஆம்பளை பேர் வைப்பானா? இதுக்குதான் நம்ம 2 பேரும் டீட்டெயிலா பேசிட்டுன்னு வச்சுங்களேன், நான் டீட்டெயிலா பதில் சொல்லிருப்பேன். எங்க குடும்பமே ரொம்ப டிஃபரெண்டான குடும்பங்க. எங்க அம்மா பேர் ஏகாம்பரம். அப்படியா? உங்க அப்பா பேர் விசாலாச்சியா? கரெக்டா சொல்றீங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பு அடிக்கிறதா? உங்க குடும்பமே ஒரு குத்து மதிப்பு தானே. இது பாரு, யாருக்கு வேணா என்ன பேர் வேணா வச்சுக்க. குழந்தைக்கு என்ன பேர் வச்ச? நீங்க ரொம்ப துருவி கேட்டதால என் பேர் எனக்கு மறந்து போச்சு. டேய் என்னடா சத்தம்? ஒன்ல ஸ்லேட் ஃப்ரேம் ஃப்ரேம். ச்சே, வீரப்பரை பிடிக்க போன போலீஸ் கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வந்து தப்பா போச்சு. எல்லாமே மிஸ் ஆகுது. அம்மா இவனுக்கு இந்துவுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நீ போலீஸ் போன் பண்ணு. டாட் வேண்டாம். இந்த 3 அடி ஃப்ராட் கிட்ட இருந்து உண்மை வர வைக்கிறதுக்கு போலீஸ் இருக்கு. நான் போதும். சேடா சேடா உனக்கு எத்தனை தடவை சாட முடிய சொன்னேன் புரியல? மடியில என்ன களிமண் வச்சிருக்க? சொல்லுங்க மாடியோ. கண்டுபிடிச்சேன். குழந்தை பேரு மஜா. அடச்சி, குழந்தைக்கு எவ்வளவு மஜான்னு பேர் வைப்பானா? இவன் என் மகனை விட ஃப்ராடா இருப்பான் போல இருக்க. நீ போலீஸ் போன் பண்ணு. ஐயோ போலீஸா? நான் நல்லவன், இவன் தான் ஃப்ராட் சார். டேய் சும்மா இருடா. டாட் இவனை நம்பாதீங்க. கொஞ்சம் வந்தா நான் தான் ஃப்ராட் போய் இவனை ஹையர் பண்ணிட்டு வந்தேன்னு நான் சொல்லுவேன் போல. அதானே உண்மை. இனிமே நான் பொறுக்க மாட்டேன் சார். முருகன் சத்தியமா சொல்றேன் சார். இப்ப நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். டேய் வேணாடா. வெட்ரா. இந்த பொண்ணுக்கு இவன் தான் சார் புருஷன், இந்த குழந்தைக்கு இவன் தான் சார் அப்ப. சார் என்ன பொய் சொல்ல சொல்லி 50,000 பணம் கொடுத்து நடிக்க வச்சேன் சார். டேய் போட பண்ண சார். இவன் குழந்தை ரூபத்தில் இருக்கிற கொலைகாரன் சார். பாத்தியா உண்மையை சொன்னு ஓடுறான். தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா சார். இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கு சார். சார் அவன் பேச்சை கேட்டு இந்த மகாலட்சுமியும் அந்த குழந்தையும் வீட்டை விட்டு அமைச்சு வச்சீங்க. அஷ்டலட்சுமி வீட்டை விட்டு போன மாதிரி தான். அவர்தான் இந்த வீடே போண்டியாகி நீங்க நடுத்துறைக்கு வந்துருங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ கட்டி 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 உன்னை விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நான் வந்து பெயில் எடுத்துறேன். டேய் கடைசியில நீ அங்கதான் போக போற. இப்பவே போ. டேய் 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 டேய். ரெண்டு குத்துவா பண்ணி. ஐயோ ரெண்டு குத்துவா பண்ணி. என்ன அருவாளோட ஓடி வர்றான்? நம்ம அட்டம் தெரிஞ்சு போச்சா? ஐயோ ஐயோ யாராவது ஆம்பளை இருந்தா காப்பாத்துக்கல. இங்க மிலிட்டரி இருக்குல்ல? மிலிட்டரி இருக்கு. மிலிட்டரி உடனே சார்ஜ் பண்ணி அனுப்புறேன் பாரு உன்னை. ஓய் ரஞ்சித். ஓ இதை பிடிச்சிக்கிட்டு இங்கேயே நிக்கிறீங்க? சிட்டுக்குருவி லேகிங் சாப்பிட்டா பாடி பில்டப் ஆகும்னு சொன்னாங்க. அதான் குருவி தேடிட்டு இருக்கேன். இதை வச்சு குருவி சுட போறீங்களா? ஆ. இதை வச்சு கொசுவை கூட சுட முடியாது. சரி, நான் போய் வேற துப்பாக்கி அனுப்புறேன்.